நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஃபாரஸ்ட் செக்யூரிட்டி சிஸ்டம், சரியா? வயர்லெஸ் ஃபாரஸ்ட் செக்யூரிட்டி என்னன்னா ஒரு நம்ம செக்யூர்டான ஃபாரஸ்ட் ஏரியாவில் எங்கேயாவது வந்து ஃபயர் ஆச்சுன்னா அதை இண்டிகேட் பண்ணி காமிக்கணும். இங்கே ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி அதை பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஃபயர் பண்ணி காமிக்கிறோம், ஃபயர் ஆனால் வயர்லெஸில் நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிறோம், இன்டிமேஷன் கொடுத்துட்டு ஸ்டாப் ஆகிடும். சரிதானே? பஸ்ஸர் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, இது ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ஏரியாவில் ஃபயரை சென்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தெர்மிஸ்டர் சென்சர் யூஸ் பண்ணுறோம். புரியுதா? போடும் ஆன் பண்ணா உடனே புத்திடுவோம் போல. இது வந்து டெம்பரேச்சர் சென்சார், சரியா? டெம்பரேச்சர் சென்சார்ங்கிறது என்ன பண்ணிக்கும், இது என்னால் படும் ரூம் டெம்பரேச்சர் இது என்ன பண்ணிக்கலாம். நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஃபாரஸ்ட்டில் ஃபயரை சென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், சரியா? இது வந்து வோல்டேஜ் டிவைடர் யூனிட். வோல்டேஜ் டிவைடர் யூனிட்னா என்ன, டெம்பரேச்சரை ஃபயர் பண்ணி காமிச்சேன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து புரிஞ்சுக்கும். 5 வோல்டேஜ் இனிஷியலாக வரும், ஃபயர் பண்ண உடனே 0 வோல்டேஜ் வரும். புரியுதா? நார்மலாக இந்த யூனிட்டோட ஒர்க் என்னன்னா இனிஷியலாக 2.5லேருந்து 5 வோல்டேஜ் வரும். மைக்ரோ கண்ட்ரோலர் 2.5க்கு மேலே போச்சுனாலே அதை 5 வோல்டேஜ்னு எடுத்துக்கும். புரியுதா? ஃபயர் பண்ண உடனே நமக்கு 0 வோல்டேஜ் வரும். அதை டிடெக்ட் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து கண்டுபிடிச்சிடும், இத்தனை வோல்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும். இதுதான் வோல்டேஜ் டிவைடர் யூனிட், சரியா? இது வந்து பவர் சப்ளை யூனிட். நம்ம அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிறது 5 வோல்டேஜில் ஒர்க் ஆகும்டா. 5 வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 230 வோல்டேஜ் ஏசியை 5 வோல்டேஜ் டிசியாக மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், 232 12 வோல்டேஜ் ஏசி 500 மில்லியம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த அளவே நமக்கு போதும். இங்கே என்ன பண்ணுறோம், இது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இதோட அவுட்புட் வந்து பல்சேட்டிங் டிசியாக இருக்கும். இந்த கெப்பாசிட்டோட அவுட்புட் என்னவா இருக்கும், பியூர் டிசியாக இருக்கும். அப்போ இங்கே வந்து 7805 5 வோல்டேஜ் டிசி வந்துடும், சரியா? இது வந்து என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட். மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்ன கண்ட்ரோலர், AT89S52. ATங்கிறது அட்மல், 89Sங்கிறது சீரியஸ், 52ங்கிறது 8051ஓட அட்வான்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர். இது வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இந்த ஆசிலேட்டரோட ஃபங்க்ஷன் என்ன, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் ஆகிறதுக்கு இதுதான் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. F crystal divided by 11.0592 = 921.6 kHz. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கூடிய கிளாக் பார்த்தோன்னா 921.6 kHz. டைம்னு கேட்டால் T = 1/f அவ்வளோ வேல்யூ வரும். சரி, இது வந்து ரீசெட் சர்க்யூட். ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் திருப்பி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. இது டிஸ்பிளே ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற இன்டிமேஷன் டிஸ்பிளே. இது ரீசெட். இது ஃபயர் ஆயிடுச்சுங்கிற இன்டிமேஷனை காமிக்கிறதுக்கு. இங்கே பாரு, இது ரிசீவர் யூனிட். ரிசீவர் யூனிட் என்னன்னா இன்டிமேஷன் மட்டும் கொடுக்கும். இது வந்து ஒரு கண்ட்ரோல் யூனிட் மாதிரி வச்சுக்க. இது ஆஃபீஸ், இது ஃபயர். ஆஃபீஸ்க்கு இண்டிகேஷன் வந்துடும், ஃபயர் ஆயிடுச்சுன்னா இண்டிகேஷன் வந்துடும். இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இது வந்து பார்த்தோன்னா 27 MHz ஃப்ரீக்வன்சியில் இது வந்து ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எப்போ இதை ஸ்விட்ச் பண்ணுவோம், எப்போ ஃபயர் ஆகுதோ அப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் வழியாக இங்கே வந்து 27 MHz ஃப்ரீக்வன்சி ஸ்விட்ச் பண்ணி இந்த டிரான்ஸ்மிட்டர் வழியாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இங்கே இந்த 27 MHz இந்த ரிசீவர் ரிசீவ் பண்ணி உனக்கு இங்கே உள்ள பஸ்ஸர் யூனிட்டுக்கு கொடுக்கும். பஸ்ஸர் யூனிட் என்ன பண்ணும், சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே வந்து வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், பஸ்ஸர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பஸ்ஸர் டிரைவரில் 12 வோல்டேஜ் இங்கேருந்து வரக்கூடிய 12 வோல்டேஜை வச்சு இந்த பஸ்ஸரை ஆன் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து எப்படி 12 வோல்டேஜ் வரும், இங்கே பாரு 230 வோல்டேஜ் ஏசியை 5 வோல்ட் மாற்றுறதுக்கு 12 வோல்டேஜ் ஏசியை இங்கே கொடுத்துட்டோம். இந்த 12 வோல்டேஜ் ஏசியை பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலியமா போட்டு 782 மூலியமா போட்டு 12 வோல்டேஜும் 5 வோல்டேஜ் எடுத்துருவோம். 5 வோல்டேஜ் எடுத்து இதோட கலெக்டர்ல 2 பின் கொடுத்துருப்போம். ஒரு பின்னுக்கு 5 வோல்டேஜ், ஒரு பின்னுக்கு 12 வோல்டேஜ். என்ன பண்ணுவோம், பேசிக் வந்து